குருபியோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சரித்திரத்திலே ராகவேந்திர அனுகிரகத்தினாலே இது 59வது எபிசோடாக அமைகிறது. போன பகுதியிலே நம்ம ராகவேந்திர மாணவி கிராமத்தில் சாதுர்மாச விரதம் அனுஷ்டித்து அப்பொழுது கனகதாசருக்கு அடுத்த பிறவியில் அவருக்கு முக்தி தந்தது. வித்திரகள்ளி சீனிவாசாச்சாருக்கு மந்திராட்சத்தின் நிறை மாற்றி தர்மத்தின் சூட்சுமத்தை அவர் புரிய வைத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். மாணவிலே ராகவேந்திர சுவாமிகள் சாத்துர்மாச விரதத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து கந்தநாட்டி என்ற கிராமத்துக்கு வருகிறார். ராகவேந்திர சுவாமிகள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒரு அற்புதங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அவருடைய பெருமையோ அற்புதத்தை காட்டுவதற்காக ராகவேந்திர சுவாமிகள் ஒவ்வொரு ஊருக்கும் போறதில்லை. அங்கிருக்க உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருந்தால் அந்த பக்தருக்கு அதுக்கு பரிகாரம் கிடைக்கும் சொன்னால் அதை செய்வதற்காக கருணாயினாலே அந்த ஊருக்கு செல்கிறார். இல்லை அந்த ஊரில் இப்போ கந்தநாட்டி கிராமத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கிருக்க ஒரு பக்தருக்கு ஒரு புண்ணிய காரியம் செய்வதற்கு பாக்கியம் இருக்கிறது. அவர் மூலம் ஸ்ரீ மூலராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு நல்ல சேவை நடக்குவதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது புரிந்து கொண்டு அவருக்கு உதாரணம் செய்வதற்காக கந்தநாட்டுக்கு செல்கிறார். அப்படி கந்தநாட்டுக்கு போன இடத்துல அந்த ஊர் தலைவர் ஆகக்கூடியவர் அவரை சுவாமிகளை அழைத்து அவர் வீட்டில் தங்க செய்து அவருக்கு பிஷை அளித்து அவருக்கு உபச்சாரங்கள்லாம் செய்து வேண்டிய சௌகரியங்கள்லாம் செய்து கொடுக்கிறார். அது யார் அப்படிங்கன்னா அந்த ஊரில் கூட வெங்கண்ணா என்பவருடைய உறவினர்கள், அத்தை மாமன் முறைகள். வெங்கண்ணா என்பவருடைய தாய் தந்தையர் தான் அந்த ஊரில் மிராஸ்தாராக இருந்தாங்க. அவர்கள் இறந்ததுனாலே சிறு வயதிலே வெங்கண்ணா இருந்தனாலே வெங்கண்ணா அவனுடைய சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஊரில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் மிரட்டி வச்சு வெங்கண்ணாக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காம பார்த்து அவர் கல்விக்கு அனுபவம் இல்லாமல் கல்வி வரைக்கும், ஏன்னா அந்தணர்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த படிச்சே ஆகணும், அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் வெங்கண்ணாக்கு அந்த பாக்கியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அவரை ஆடு மாடு மேய்க்க செய்து ஒரு தத்தியா சோம்பேறியா அவனை வளர்த்து வச்சிருக்காங்க. அப்படியே அவன் வளர்ந்துட்டான். ஒரு வயசுக்கு வரும்போது வெங்கண்ணாக்கு தெரியுது தான் தப்பு ஏமாந்துட்டோம், தப்பு நடந்துருச்சு, நம்ம படிக்காமல் போயிட்டோம், படிக்கணும், நம்மளும் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பேரில் இருக்கணும் அவர் நினைக்கிறார். ஆனால் அதுக்கு அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்கல. அவர்களை மீறி வெங்கண்ணாவனால் ஒன்றும் பண்ண முடியல. மனசுக்குள்ளே வருத்தத்தோடு காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ராகவேந்திர சுவாமிகள் அந்த ஊருக்கு வருகிறார். அவர்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறார். ஒரு நாள் தனிமையிலே ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட வெங்கண்ணா தன்னுடைய மனக்குறைகள்லாம் சொல்லி அழுகிறார். மாதிரி என்னோட சொத்துக்கள்லாம் இவர்கள் அபகரித்து கொண்டு என்னை கல்வி கற்பதற்கு வளர்ச்சி செய்து கொடுக்காமல் என்னை ஆடு மாடு மேய்க்க செய்து துன்புறுத்துகிறார்கள். இவர்களை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியல, மனசு கவலையா இருக்குன்னு சொல்லி ராகவேந்திர சுவாமிகள் காலில் விழுந்து பிரார்த்தனை பண்ண அழுகிறார். ராகவேந்திர சுவாமிகள் அவர் மேல் கருணை கொண்டு சொல்றார், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உன்னுடைய இன்னும் சிறிது காலத்திலே நல்ல நிலைமைக்கு வருவே, உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்து எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்று நீ வாழப்போகிறாய். நீ மூலராமச்சந்திரருக்கு நிறைய சேவை செய்தான பாக்கியம் உனக்கு காத்திருக்கிறது. கண்டிப்பாக தக்க நேரத்தில் நடக்கும். அதுவரையிலும் நீ என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. எப்பொழுது உனக்கு கஷ்டம் வந்தாலும் என்னை மனசுல தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணும், உனக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறார். அந்த ஊருக்கு வந்தவுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ராகவேந்திர சுவாமி கந்தநாட்டிலிருந்து கிளம்பி கும்பகோணத்துக்கு வருகிறார். ராகவேந்திர சுவாமி கும்பகோணத்துக்கு வரட்டும். அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த கந்தநாட்டியில என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது நடந்த ஒரு சில வருடங்கள் முடிந்து போச்சு. அதெல்லாம் அந்த நாள் வரணும் வெங்கண்ணா இருந்தது ஒரு விதமான ஒரு தத்தியா, எல்லாரும் ஏளனத்துக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தப்பட்டவனாக இருந்த அந்த வெங்கண்ணா ராகவேந்திர சுவாமியுடைய தரிசனம் ஆன பிறகும் அவருடைய நடையுடை பாவனைகள், பேச்சுக்கள், அவர் நடந்து கொள்ள விதம் எல்லாமே மாறி போயிட்டது. எல்லாரும் அவரை பார்த்து வணங்கத்தக்க அளவுக்கே அவருடைய நடைமுறைகள்லாம் மாறிவிட்டது. அப்படி ஒரு மாற்றம் அவரிடம் ஏற்பட்டது. சதாசர்காலம் ராகவேந்திர சுவாமியுடைய மந்திரத்தை ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே அவர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கார். இப்படி இருக்கும்போது ஒரு தடவை இவர் ஊர் எல்லையிலே மாடு மேய்த்து கொண்டிருக்கார். அங்கே இருக்கார். அந்த ஊருக்கு சித்தி மசூத்கான் சிட்டார் சார், அந்த ஊருக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர். பீஜப்பூர் சுல்தானுக்கு உட்பட்டு இருந்தாலும் சித்தி மசூத்கான் அவர் தன்னிச்சையா அவருடைய உறவினர் தான் அவர். அதனால கொஞ்சம் தன்னிச்சையாக கொஞ்சம் வரி வசூல் இவரே செய்து எல்லாம் அந்த ஏரியாவில் அரசாட்சி பண்ணிட்டு வருகிறார். ஸோ அடிக்கடி அந்த ஊருக்கு வருவார். வரி வசூல் பண்றதுக்கு இந்த தடவை அவர் அந்த ஊர் வழியாக வருகிறார். வரும்போது
அதில் யாரும் ஜாஸ்தி இல்லை. இவருக்கு வெங்கண்ணா இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இதில் 2 குதிரை வீரர்கள் வந்து அந்த சிதி மசூத் கானுக்கு சலாம் செய்து 2 கடிதங்களை அவரிடம் கொடுக்கிறார்கள். எப்பவுமே ராஜாக்கள் வந்து கடிதங்களை அவங்களே டைரக்டாக படிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து படித்து அவருடைய விஷயத்த சொல்லணும், அவ்வளோதான். அந்த படித்து சொல்லக்கூடிய அந்த அசிஸ்டண்ட்டு அப்போ அவர்கிட்ட இல்லை. இந்த கடிதத்தை யாரை விட்டு படிக்க சொல்லலாம் அப்படியே யோஜனை பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறார். பார்த்தா வெங்கண்ணா கண்ணில் படிக்கிறார். வெங்கண்ணா அப்போ வந்து நல்ல தேஜஸோட அந்த கலை நல்லா இருக்குது, படித்த ஒரு முகத்தில் அந்த கலை அவருக்கு தெரியுது. இவர் அந்தனார், கண்டிப்பாக இவருக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு 2 கடிதத்தையும் கொடுத்து இதை படித்து இருக்கிற விஷயத்தை என்னன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லி சித்தி மசூத் கான் வெங்கண்ணாவிடம் கேட்கிறார். வெங்கண்ணாக்கு தான் படிப்பறிவே இல்லையா, அப்புறம் எழுத்து எப்படி படிக்க முடியும்? சொல்ற, அரசே எனக்கு வந்து படிப்பறிவில்லை, அதனால் படிக்க முடியாதுன்னு சொல்றாரு. சித்தி மசூத் கான் பார்த்து உன்னை பார்த்தா அந்தணன்மார் தெரிகிறாய், படிப்பறிவில்லை சொன்னால் நான் நம்ப முடியுமா? நான் நம்ப மாட்டேன், நீ ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிறார். இல்லை அரசே, கண்டிப்பாக எனக்கு படிப்பறிவில்லை, நான் படிக்கவே இல்லை, அதனால் நான் படிக்க தெரியாதுன்னு சொல்கிறார். சித்தி மசூத் கான் அதை காதில் போட்டுக்கொள்ளே இல்லை, சொல்லிட்டார், நீ அந்தணன், நான் முஸ்லீமாக இருந்தால் என்னை வெறுக்கிறாய், அதனால தான் படித்து சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நீ படித்து சொல்லலை அப்படின்னா உன் தலை சீவிடுவேன், இல்லைன்னா யானை காலில் கட்டி இழுத்துட்டு போயிடுவேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். இவனுக்கு வந்து அவன் ராஜா என்ன வேணா பண்ணலாமே, வெங்கண்ணா கையெல்லாம் உதறது நடுக்கும், என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே ஒரு நிமிஷம் ராகவேஸ்வரன் சொன்னால் ஞாபகம் வருது. ராகவேஸ்வரன் மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணிட்டு அவர் அறியாமலே கடிதத்தை பிரிக்கிறார். படித்தா பார்த்தா அவருக்கு எழுத்துக்கள்லாம் புரியுது, என்ன சொல்லிக்க விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கிறது. ஆச்சரியமாக இருக்கு. உடனே 2 கடிதத்தையும் படித்து விட்டு அதை படிக்கிறதே வந்து ஏற்ற இறக்கத்தோடு ஒரு நல்ல படித்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்க, நல்லா சொல்லக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் வந்து அந்த கடிதத்தில் விஷயங்களை படித்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த 2 கடிதத்திலும் சித்தி மசூத் கான் நல்ல செய்தியே வந்திருக்கிறது. ஒரு கடிதத்திலே பல காலமாக இவர்கள் முற்றுகிட்ட ஒரு கோட்டை, இவர்கள் கைவசம் ஆகாத ஒரு கோட்டை இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது. அவர்கள் வென்று விட்டார்கள். அந்த இடத்துல பல காலம் அந்த முற்றுகையிட்டு அவனால் ஜெயிக்க முடியாமல் தள்ளி திணறிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டை இவர்கள் கைவசம் வந்து விட்டது. ஒரு ஏரியா உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. 2வது கடிதத்திலே அவருக்கு சித்தி மசூத் ஆண் குழந்தை பிறந்த தகவல் வருகிறது. 2மே ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். சித்தி மசூத் அளவற்ற சந்தோஷம். அதை படித்து சொன்ன விதமும் வெங்கண்ணா படித்து சொன்ன விதமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்ன சொல்றாரு, நீ நல்லா படித்து சொன்ன, நல்ல செய்தி சொல்லியிருக்க, என்மேல் இருந்த பயத்தினால் நீ படிக்க மாட்டேன்னு சொன்ன, அழகாக படிச்சிருக்க, நீ எங்கூட அதோனிக்கு வந்துடும் சொல்லிட்டு அவரை கூட்டு போயிடுறாரு. அதோனிக்கு கூட்டு போய் அவர் அங்கே ஒரு நிர்வாகத்தில் சில பொறுப்புகள் அவர்கிட்ட கொடுக்குறார். அங்கே போனோடனே வெங்கண்ணாவுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு நல்ல திறம்பட ஒரு அனுபவப்பட்ட ஒரு நிர்வாகி எப்படி ஒரு இதை நடத்துவாங்களோ அப்படி அந்த நிர்வாகத்தை நடத்தி வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சித்தி மசூத் நன்மதிப்பை பெறுகிறார் வெங்கண்ணா. அப்பப்போ அவருக்கு அரசியல் ஆலோசனைகளும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். வெங்கண்ணாவை ரொம்ப பிடிச்சு போச்சு சித்தி மசூத் கான். உடனே ஆதோனியோட திவானாக ஆக்கிவிட்டார் சித்தி மசூத் கான். இது எதனால் நடந்தது? ராகவேந்திர சாமியுடைய அந்த மந்திரம் அஷ்டாட்சரம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்ற மந்திரம் சொன்னதுனாலே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த வெங்கண்ணா இப்போ திவான் வெங்கண்ணாவாக மாறினார். அவருக்கு வெங்கண்ணா பன் சர் தேசாய் என்ற பட்டம் அவருக்கு கிடைக்கப்படுகிறது. எந்த லெவலுக்கு வந்தார் ராகவேந்திர சொல்ற அனுகிரகம். அப்போ அரசருக்கு இவர் மேல நல்ல மதிப்பு, அது திவான்னால அந்த நிர்வாகத்தில் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார். இது வெங்கண்ணா மந்திரனோட சரித்திரம். இப்படி கும்பகோணத்துக்கு வந்து சேர்ந்த ராகவேந்திர சுவாமிகள் 2-3 வருடங்கள் கும்பகோணத்தில் தங்கியிருந்து பாடப்பிரவச்சனங்கள் கிரந்தம் எழுத வேண்டும், மீதி இருந்ததெல்லாம் அவர் எழுதி முடிக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய அவதாரத்துடைய நோக்கம் முடிவுக்கு வரும் காலம் வந்து விட்டதை உணர்கிறார். இன்னும் ஒரு சில வருடங்களிலே தான் இந்த அவதாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு தோன்றுகிறது. அப்போ எந்த இடத்திலே தான் பிருந்தாவன பிரவேசம் செய்யலாம் என்று ஆலோசிக்கும் போது அப்போது சோழமண்டலம் இருந்த சூழ்நிலையில் கும்பகோணமோ அல்ல சோழமண்டலத்துடைய எந்த ஏரியாவுமே தான் பிருந்தாவன பிரவேசத்துக்கு ஏற்ற இடம் இல்லை என்ற ஒரு மனசிலே தீர்மானிக்கிறார். உடனே அவர் கும்பகோணத்தை விட்டு புறப்படலாம் என்ற தீர்மானத்தில் இருக்கிறார். இப்போ கும்பகோணத்தை புறப்படுறதுக்கு முன்னாலே அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதாக நாம் இதுவரை படித்திருக்கிறோம். அதை பற்றி சொல்றேன் நான். அதுக்கு முன்னாலே கும்பகோணத்தை விட்டு ராகவேந்திர சுவாமி புறப்பட போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த தஞ்சாவூர் மகாராஜாவும்
உள்ளூர் முக்கிய பிரமுகர்களும் மடத்தினுடைய சிஷ்யர்களும் ராமேஸ்வரத்தை சந்திச்சு, நீங்கள் கும்பகோணத்தை விட்டு போகக்கூடாது, நீங்கள் இங்கே இருக்கணும், உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும், நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு என்ன சௌகரியம் வேணும் பண்ணித்தரோன்னு சொல்லி எவ்வளவோ பலவிதமாக மன்றாடி கேட்கிறார்கள். ராகவேந்திர சுவாமி அவர்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தக்க பதில் கொடுக்கிறார். அவர் இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை, அரசியல் சூழ்நிலைகள் மாறும், எனக்கு இன்னும் நிறைய அவதாரத்தினுடைய சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு இந்த இடம் ஏற்றதாக இல்லை, நான் எங்கிருந்தாலும் உங்களை எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்னுடைய அவதார நோக்கம் முடியணும்னா அதுக்கு இந்த இடம் சரி வராது, அதுக்கு நான் வேறு இடம் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று சொல்லிட்டு அவர்களை சமாதானம் பண்ணிட்டு, அடுத்தாப்புல கும்பகோணத்தில் மடத்தினுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருந்த கோயில்களை எல்லாம் அந்தந்த மடங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். கும்பேஸ்வரன் கோவில் விஜயேந்திர காலத்திலிருந்து இவனுடைய விஜயேந்திர மடத்தினோட கண்ட்ரோலில் இருந்தது. அது காஞ்சி காமகோடி மடத்துக்கு, அப்போ கும்பகோணத்திலிருந்து காமகோடி மடம் கும்பகோணத்தில் இருந்தது, அந்த மடம் தலைமையிடமாக கொண்டிருந்தது. ஸோ அந்த கும்பகோணத்தில் இருந்த காமகோடி பீடத்துக்கு கும்பேஸ்வரர் கோயில் நிர்வாகத்தை அவரிடம் ஒப்படைக்கிறார்கள். அடுத்தாப்புல சாரங்கமானி சக்கரபாணி கோயிலே அகோபில மடம் பொறுப்பிலே அவர்கள் கொடுத்து விடுகிறார். விஜயேந்திரருடைய பிருந்தாவனம், அந்த பாடசாலை மற்றும் அந்த இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் அவருடைய பூர்வாசிரம உறவினர் ஒரு நிர்வாக திறமையில் சிறந்தவராக இருந்த அவருடைய பூர்வாசிரம உறவினர் ஒருவருடைய பொறுப்பிலே கொடுத்து விட்டு கும்பகோணத்தை விட்டு புறப்பட தயாராகிறார். இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதாக நம்ம படித்தோம். அந்த நிகழ்ச்சி என்ன, அதை பற்றி என்ன விஷயங்கள் என்பதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். குருராஜா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.